பாத்தீங்கன்னா நெய்ச்சோறு வேக வேக அந்த அதோடைய மனம் நல்லா அப்படியே மூக்குக்கு வருது. அந்த அளவுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு. விட்டீங்க சுவையான எலும்பு குழம்பு ரெடி. அருமை. செஞ்சது அப்படின்னா நெய்ச்சோத்துக்கு ஃபர்ஸ்ட் எல்லா மசாலும் மொத்தமா போட்டு அடுப்பு பத்த வச்சுக்கலாம். நான் ஃபுல்லா 100 ml நெய்யே ஊத்த போறேன். ஸோ இது 100 ml வந்து கிளாஸ். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபுல்லா எடுத்துக்கிறேன். ஃபுல்லா நைஸா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லா புதினா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய பட்டையை எடுத்து ஃபுல்லா நுணுக்கி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு இருக்கும். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் அளவுக்கு இருக்கும். இது எண்ணிக்கையா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஏலக்காய் வரும். ஒரு 6-7 கிராம்பு வரும். அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு இருக்கும். இதோட கேஷ்நட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த கேஷ்நட் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு 7 கேஷ்நட். இது கூட நான் மசாலா ஆட் பண்ண போறேன். மசாலா பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நெய்ச்சோறுக்கான மசாலா. இவ்வளவுதான் நெய்ச்சோறுக்கான மசாலா. வேற எதுவுமே நீங்க சேர்க்க தேவை கிடையாது. இதோட வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தா போதும். அந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். எண்ணிக்கையில ஒரு 4 பச்சை மிளகாய். இவ்வளவுதான் முடிஞ்சுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம உலை ஊத்திட வேண்டியதான். ஸோ இது நல்லா வதக்க வேண்டியதான். 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டா 100 ml அளவுக்கு எண்ணெய் நெய் காம்பினேஷனு. நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறது ஃபுல்லாவே நெய் தான். பாத்தீங்க அப்படின்னா நல்லா மசாலா வதங்கிருச்சு. இங்க பாருங்க பச்சை மிளகாவோட கலரு இதுலயும் பாத்தீங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுல பிரியாணி அளவுக்கு ரொம்ப ப்ரௌனா மாறாது. லைட்டா மாறினா போதும். ரொம்ப ப்ரௌனா மாறுச்சு அப்படின்னா நெய்ச்சோறு ஒயிட்டா இருக்காது, கொஞ்சம் கலர் மாறிடும். ஸோ அதனால ஓரளவுக்கு நீங்க வதக்கினா போதும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா உலை ஊத்த போறேன். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். இது பாத்தீங்கன்னா ஒரு படி அளவுக்கு நமக்கு இருந்துச்சு. இப்ப 1.25 படி அளவுக்கு தண்ணி ஊத்த போறேன். 1 கரெக்டா 3/4 படி 1.25 படி அளவுக்கு தண்ணி ஊத்து. இப்ப கேட்கலாம் நீங்க என்ன உப்பு போடாம இருக்கீங்க, தக்காளி போடாம இருக்கீங்க. தக்காளி ஏன் வந்து நான் மசாலா போட்டு வதக்கல அப்படின்னா வதக்கி இருந்தா என்ன இருக்கும், தக்காளியோட கலர் இறங்கி நெய்ச்சோறு பாத்தீங்கன்னா தக்காளி சோறு மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மசாலா வதக்கும் போதே தக்காளி போடக்கூடாது. இது மாதிரி மசாலாக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் அறுத்து போட்டா போதும். அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்றேன். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரே ஒரு மட்டும் தக்காளி மட்டும் எடுத்து ஃபுல்லா அறுத்து போட்டா போதும். ஸோ ஒரு தக்காளி எடுத்துட்டேன். ஒரு தக்காளி கரெக்டா அறுத்து இப்படி போட்டுட்டேன். அவ்வளவுதான். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா ஒரு காக்கை அளவுக்கு அள்ளியிருக்கேன். 1/2 கிலோங்கன்னா ஒரு காக்கை அளவுக்கு அள்ளியிருக்கேன். அவ்வளவுதான். இது போட்டுட்டு இது நல்லா கிண்டி விட்டுறணும். இது கரெக்டா பாத்தீங்கன்னா உலை வரணும். உலை வர வரைக்கும் இது நல்லா காயட்டும். அதுக்குள்ள அரிசி ஊறுறதுக்கும் உலை காயறதுக்கும் சரியா இருக்கும். மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா உலை வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுட்டோம். இதுல உப்பு மட்டும் பார்த்துட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படின்னா விசில் போட்டா அப்படின்னா போதும். 2 விசிலுக்கு வந்தா சரியா இருக்கும். இப்போ நம்ம உப்பு மட்டும் பார்த்துடலாம். லைட்டா இப்படி கலக்கி விட்டுட்டு இதுல இருந்து தண்ணி மெத்தணும். தண்ணி வரல, தண்ணி மெத்தணும். இத இப்படியே சாப்பிட்டீங்கன்னா நாக்கு புண்ணாகி போயிடும். அடுத்து ஒரு வாரத்துக்கு எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ பெட்டர் ஊதி சாப்பிட்டீங்கன்னா உப்பு ஒரு கல்லு கம்மியா இருக்கு. ஸோ அந்த ஒரு கல் நான் ஆட் பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சு. உப்பு ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கர்ல விசில் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சுன்னு உப்பும் செக் பண்ணிட்டேன். நீங்களும் பார்த்துட்டீங்க. இதை வந்து கரெக்டா ஒரு 2 விசில் அளவுக்கு வச்சிடலாம். பாத்தீங்கன்னா நெய்ச்சோறு வேக வேக அதோடைய மனம் நல்லா அப்படியே மூக்குக்கு வருது. அந்த அளவுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேரலா சைடிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் 2வது விசில். 2வது விசில் வந்துருச்சு. நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துருச்சு. நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தம்மு விட்டுட்டு அதாவது இந்த குக்கர்ல விசில் அடங்குறது கரெக்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. விசில் ஃபுல்லா நல்லா போயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தம் உடச்சு பார்க்கலாம். நல்லா விசில் ஃபுல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தம் உடச்சு பார்த்துடலாம். ஆஹாஹா. மேல நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. உள்ள ரெடி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எலும்பு குழம்பு ரெடி பண்ணிடலாம். எலும்பு குழம்புக்கு ஒரு 50 ml அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திட்டேன். எப்படி நம்ம வந்துட்டு நெய்ச்சோறு பண்ணமோ அதே மாதிரிதான் இதுலயுமே 1/2 கை அளவுக்கு புதினா, ஒரு பெரிய வெங்காயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள்,
இந்த எலும்பு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா கறி இருக்கும். கறி இருக்க மாதிரி எலும்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எலும்பு நான் போட்டுட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, சின்ன வெங்காயம் முக்கியம் இதுல குருமாக்கு. சோ 1.5 ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம், எண்ணி வச்ச 4 பச்சை மிளகா, ஒரு கை அளவுக்கான மல்லித்தலை காம்போட நல்லா வெட்டி காம்போட நான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடர். இது நம்ம கரம் மசாலா பவுடர் நம்ம போட்டிருக்கோம். அதை நம்ம வீடியோல போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதை நீங்க மறக்காம பாத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். மல்லித்தூள் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம். அப்படியே பிரியாணி நம்ம எல்லா மசாலா போட்டிருக்கோமோ அதே தான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். இது குருமாக்காக. இது நல்லா வேகட்டும். உப்பு நம்ம ஆல்ரெடி மசாலால போட்டு வேக வச்சிருந்தோம்னால தேவையான அளவு கம்மியா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பழ அளவுக்கு தக்காளி போட்டா போதும். கரெக்டா இங்க இருந்து ஒரு 2 விசில் அளவுக்கு வேகட்டும். மக்களே இங்க பாத்தீங்கன்னா வறுத்து நடக்கல இருக்கு. இது வந்து 25 கிராம் அளவுக்கு. ஒரு 2 சில்லு தேங்காய் சில்லு. இது தேங்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது 3ஐயும் போட்டு ஒன்னா போட்டு மிக்சியில போட்டு அரைக்க போறோம். நம்ம அரைச்சிட்டு இதை வந்து வேக வச்சிருந்த அந்த எலும்போட ஆட் பண்ண அப்படின்னா எலும்பு குருமா ரெடி. நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம அரைச்சு வச்சிருந்தக்கூடிய தேங்காய், கசகசா, நடக்கலை மொத்தமே ஆட் பண்றேன். கரெக்டா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். மிச்சம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பார்த்தீங்கன்னா தனியா பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா இந்த தேங்காய் வாடை வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லைட்டா அங்கங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எண்ணெய் அளவா ஊற்றிருந்தோம். ஸோ இதுல ஃபைனல் டச்சா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டீங்க. சுவையான எலும்பு குழம்பு ரெடி. நெய்ச்சோறு எலும்பு குழம்பு அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கு. அதுவும் இந்த 65 பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இங்க எடுத்து அப்படியே உதிருது கொஞ்சமா. இது எப்படி சாப்பிடணும்னா குருமாவோட சாப்பாடு பிடிக்க எடுத்து 65 உள்ள வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பிஸ்மில்லா. அருமை. அல்ஹம்துலில்லாஹ். சூப்பரா இருக்கு சாப்பாடு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.